நான் பிரார்த்திக்கிறேன், என் சொல் இந்த சமூகத்திற்கு புரிய வேண்டும். எல்லா குழந்தைகளுக்கும் இந்த அம்மாவின் செய்தி. எனக்கு யார் என்ன சொன்னாலும் புரியும். ஒரு அம்மா வருது, சூடா ஏதோ பிடிச்சிட்டு இருக்கு கையில, சூடா இருக்கு இதை புடி அப்படின்னு தன் மகளின் பெயரை அழைக்குது. வந்தவ இப்படி புடி அப்படின்ன உடனே அது இப்படி நீட்டுது கையை. அந்த அம்மா சொல்லுது, இங்க இப்படி சூடா இருக்கு, இங்க இப்படி, மறுபடியும் இப்படி, மறுபடியும் சொல்லுது இப்படி இப்படி வெயிட்டா இருக்கு, சீக்கிரம், மறுபடியும் இப்படி நீட்டுது. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம அம்மாலாம் என்ன செய்வாங்க காலையில் எழுப்பும்போது 6 மணிக்கு, தங்கம் ரோஜாப்பூ 6 மணி ஆயிடுச்சுடா தங்கமே, ஏந்திரிடா. ஏந்திரிக்க மாட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு, ஏய் 6:10 7:15 பஸ்ஸு, எழுந்துரு. 6:20 பெட்ஷீட்டை பிடிச்சி இழுத்து விட்றோம், ஃபேனை ஆஃப் பண்ணி விட்றோம். 6:30 எந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, சத்தமாக ரேடியோ போட்டு விட்றோம். இதெல்லாம் எனக்கு நடந்தது. அதுக்கப்புறமா 6:45 எழுந்திரிக்கலன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தெல்லாம் எவ்வளோ கெட்ட வார்த்தை தெரியுமோ அத்தனை கெட்ட வார்த்தையும் அது சொல்லும். அந்த பொண்ணு இருங்கல்ல, நான் பிடிச்சிட்டுன்னு சொன்னால, அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, புடி புடி நான் இப்படி இப்படி நீட்டுச்சா, கடைசியாக சத்தம் போட்டு திட்டின உடனே இல்லை அந்த பொண்ணு இப்படி பிடிச்சது. இப்போ நான் இங்கே நிற்கிறேன், நிறுத்துறேன். அந்த பெண் சொல்ல சொல்ல சூடாக இருக்கிறது என்று தெரிந்தும் இப்படி கை நீட்டியது ஏன்? ஏன்? இப்போ நான் இருந்தேன்னா மாவட்ட ஆட்சியர் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டாரா, ஒரு ஆளை கூப்பிட்டாரா, நேராக போய் அந்த ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாரா, இதெல்லாம் நான் பேசிக்கிட்டே கவனிச்சிட்டேன்னா நீங்கள் என் பேச்சை கேட்காம அதை கவனிக்கிறீங்க. ஏன் அந்த பெண் அப்படி நின்னா, ஏன் அவள் கையை இப்படி நீட்டுனா, அவளுக்கு அறிவு இல்லையா? இப்படி நீட்டுனா கேட்க சுற்றுறோம் அப்படின்ற அறிவு இல்லையா? இருந்தாலும் அவள் ஏன் அப்படி செஞ்சா தெரியுமா? நான் ஆசிரியை, அதனால் திடீரென்று ஒருவர் மீது அப்படியே பழி போட்டுற மாட்டேன். புரிஞ்சுக்கணும்ல, அந்த குழந்தை ஏன் இப்படி நீட்டுது, ஏன் இப்படி பிடிக்க மாட்டேங்குது. எங்கள் அம்மாட்ட போய்ட்டு நான் கேட்டேன், அம்மா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது ஏமா? அது தெரியாத உனக்கு? எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா காயல்பட்டினத்துக்காரங்க, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலும் அவள் வந்து ஓரம் மட்டும் பெருக்க மாட்டாளாம். மாமியார் வந்து கேட்பாங்களாம், ஓரம் பெருக்கலாம்ல, அது பெருக்காதான், உன்னை நல்ல குடும்பத்தில் தானே எடுத்துகிட்டு வந்தேன், என் பையன் அவளை நல்லா சம்பாதிக்கிறான், உனக்கு கொஞ்சமாவது புரியணும்ல, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு 4-5 திட்டு வாங்கின உடனே சரி மாமி அப்படின்னு கரெக்டாக பெருக்குமா. அடுத்த நாள்லேருந்து அதுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு. தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு நேராக அவங்க மாமி வாசலில் போய் நிற்குமா, மாமி கொடுக்குறத கொடுங்க வீடு பெருக்கணும்னுமா. மாவட்ட ஆட்சியர் தலை குனிந்ததை ஆமோதிக்கிறார். ஏன் தெரியுமா? சில பேருக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியும் சார், சில பேருக்கு 10 வாட்டி சொன்னாலும் புரியாது சார். வேணும்ன்ட்டு திமிரு செய்யாமல் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது சார், 9 வாட்டி நீங்கள் சொன்னது புரியல சார். சரி, ஏன் புரியாமல் போகுது தெரியுமா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த ஃபோனை கொடுங்க. இந்த ஃபோனை எப்போ பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் சொன்னாலும் புரியாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவன் சொன்னாலும் புரியும். அந்த சொல், ஒரு சொல்லை இன்னொரு சொல் கடந்து, அந்த ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து அந்த பொருளை புரிந்து கொண்டு அந்த அடுத்த கட்டத்திற்கு போய்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த பயிற்சி இருக்குல்ல, அதுக்கு பெயர் தான் கல்வி, அதற்கு பெயர் தான் அறிவை கூர்த்திட்டுதல். அதனால் சொல்லுகிறேன், இந்த அறிவை கூர்த்திட்டி தந்த புத்தகங்களே உங்களுக்கு நன்றி. ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்? ஏன் எனக்கு மட்டும் இப்படி? ஏன் நான் வறுமையிலேயே இருக்கிறேன்? பாருங்களேன், அந்த குறளை சொல்ற புரியுதா பாருங்க. இலர் பலராக காரணம், இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். ஏன் பிரவீன்குமார் சார் மட்டும் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாரு? 8 லட்சம் பேருங்க அப்ளை பண்றாங்க, 800 பேருக்கு தான் ஜாப். 8 லட்சம் பேர்ல 800 பேர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? இலர் பலராக காரணம், நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எல்லோரும் சேர்ந்து பயணித்து செய்கின்ற பொழுது அந்த தொகுப்பு கூடுகிறது. சிலர் மட்டும் செய்தால் பலன் அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது என்கிறான் வள்ளுவன். புத்தகங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நீங்க என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு உலகம் முழுக்க என்ன நடக்கிறது என்கின்ற கவனத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றலை புத்தகங்கள் தரும். இந்த தலைமுறைக்கு சொல்லித் தருகிறேன், வாசிப்பு ஏன் முக்கியம் என்று சொல்லித் தருகிறேன். 2 ஸ்டேட்மெண்ட்டை காத்திரமா இந்த மேடையில் வச்சுட்டு போறேன். ஐன்ஸ்டீன் சொன்ன ஒரு வார்த்தை, இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். கற்பனை திறன் தான் அறிவை காட்டிலும் மேலானது. இந்த கற்பனை திறன் வளர்வதற்கு காட்சி ஊடகங்களை விட அச்சு ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுகின்றன. ஒன்றை எப்படி நாம் புரிந்து கொள்ள, நான் இப்படி சொல்றேங்க, வெறும் சொல் தான். கருத்து ஏத்துங்க மந்திரம்.
வெறும் கயிறு தான். எடுத்து கையில கட்டினா கங்கணம், கழுத்துல கட்டினா தாலி, இடுப்புல கட்டினா அரணா கயிறு. கயிறு தான். வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் பேச்சு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில் வீடு. கருத்து ஏற்றணும்ல, அந்த கருத்து ஏற்றக்கூடிய அந்த ஆற்றலை எது தரும் என்றால் வாசிப்பும் புத்தகங்களும் உனக்கு தரும். என்னுடைய வீட்டில் பேசக்கூடிய மொழி உருது. அப்பா உருது, அம்மா தமிழ் வழி. அவங்களுக்கு 9 வயசுல கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு உருது எழுத படிக்க தெரியும். எங்க அம்மாக்கு, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க, எங்க அம்மா தமிழ்ல பேசுவாங்க. எங்க அப்பா ஃபுல்லா உருது தான் பேசுவார். கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா, ஒரு பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்தில் உருது பேசுகின்ற ஒரு பெண் எப்படி இவ்வளவு பயணங்களை செய்து PhD வரைக்கும் வாங்கி இந்த மாதிரி உலகமெல்லாம் பயணம் செய்து உலக தமிழ் சங்கத்திற்கு துணைத் தலைவராக வந்து உட்கார்ந்திருக்கானா? என்ன பின்புலம் என்றால் அவள் வாசிப்பு. அவள் எந்த மதத்தை சார்ந்த ஒரே புத்தகத்தை வாசிப்பது இல்லை, அவள் எல்லாத்தையும் வாசிக்கிறாள். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் தேவார திருப்பதிகங்களை வாசிக்கிறேன், நான் குறள் வாசிக்கிறேன், நான் சங்க இலக்கியங்களை வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க எனக்கு பொருள் புரிகிறது, ஒரு பேருண்மை புரிகிறது. என்ன தெரியுமா? ஒரு மதம், எந்த மதமும் எடுத்துக்கோங்க, அதுக்குன்னு ஒரு புத்தகம் இருக்கும். புத்தகம் இல்லாமல் மதம் கிடையாது. மதவாதிகளுக்கே தெரிகிறது இதை பரப்ப வேண்டும் என்றால் புத்தகத்தை தான் நாம் கையில் கொள்ள வேண்டும் என்று. புத்தகம் தான். தமிழர்களுக்கு ஒரு புத்தகம் உண்டு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்தது என்கிறான் பாரதி. திருக்குறள், திருக்குறளை, திருவள்ளுவத்தை, அவருடைய ஒரு குறளை, ஒரு எழுத்தை புரிஞ்சுச்சுன்னா போதுமே. கடகடகடன்னு பேசினா புரியாதுங்க. எங்க பேச்சு பரம்பரையிலேயே அப்படிப்பட்டவர்கள் உண்டு. வேகமா பேசுவாங்க, அது நம்ம கை தட்டி ஆர்ப்பரிப்போம் அந்த பேச்சை. ஆனா கடைசியா என்ன புரிஞ்சுது? புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலுக்கான அடித்தளம் எது கொடுக்கிறது என்றால் நூல்கள் கொடுக்குது. எது யார் பேசினாலும் புரியும் உனக்கு. நான் மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? மந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன்னு என்னங்க? கூட்டமா உட்கார்ந்துருக்கோமா? மந்த ஆடு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல ஒரு குச்சி நீட்டிடுங்க, அதை தாண்டி குச்சிட்டு போகும். குச்சியை எடுத்துருங்க, எல்லா ஆடும் அந்த இடத்துல வந்தா தாண்டி குச்சிட்டு போகும். அதுக்கு பேர் தான் மந்தை. இல்லை, நான் மந்தைகளில் ஒரு ஆடு இல்லை, நான் மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆடு. என்னுடைய பாதையும் சரியாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் எழுதுறாங்க, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒரு ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம். இப்படி ரைக்கு யோசிக்கிறேன், என்னை யோசிக்க வைக்கிறது. லேட்டரல் திங்கிங் என்பார்கள், பக்கவாட்டில் யோசிப்பது. அனலிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள், கிரிட்டிக்கல் திங்கிங் என்பார்கள். ஒவ்வொன்றையும் நான் சிந்திப்பதற்கு எனக்கு வாசிப்பு துணை செய்கிறது. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். வேகமா சொன்னா புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். தமிழ் தானே, புரிஞ்சுதாப்பா? சொல்லு, புரிஞ்சுதா? சிரிக்கிறான். நான் ஒன்று சொல்லட்டுமா? கற்றலின் முதல் தகுதி என்ன தெரியுமா தம்பி? தெரியலங்கிறது வெளிப்படையாக ஒப்புக்கிறது. அப்பதான் கற்றல் நிகழும். நான் இதை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். இது என்னது? என்னது? ஒலிபெருக்கி. இது இங்கிலீஷில் சொல்லுங்க, பரவாயில்ல. இது என்னது? ஃபோக்கஸ் லைட் இல்லை. அது என்னது? ஸ்பீக்கர். ஒரு நாள் நான் பேசுறது கேட்கல, சார் கிட்ட, சார் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருந்தார். சார் நான் பேசுறது கேட்கல சார், மைக் நல்லா தான் சார் இருக்கு. அது ஸ்பீக்கர் லூஸ் மேடம். நீ யாரை சொல்ற? நீ இப்போ இது என்னன்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? 30 வருஷமா பேசுறேன்னு தெரியணுமா இல்லையா? தெரில. நான் நேராக பிரவீன் சார் கிட்ட போனேன். சார், இன்னைக்கு உங்கள் புத்தக திருவிழாவில் பேசுகிறேன் சார். சூப்பர் ப்ரொஃபஸர், வாங்க, நீங்கள் பதவியேற்றதிலிருந்து வந்த முதல் கூட்டம் நல்வரவு அப்படின்னார். எனக்கு அவர் பேசுகிற தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனால் அவர் வேறு ஏதோ ஒரு மொழி வீட்டில் பேசுகிறாருன்னு தெரியுது. ஆனால் தமிழில் ஒரு தப்பும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு மோட்டிவேஷன் தெரியுமா இது லாங்குவேஜ் டீச்சருக்கு? தப்பு இல்லாமல் பேசுறது எவ்வளோ பெரிய விஷயம். என்ன என் பேரை மட்டும் மாற்றி சொன்னீங்க? சொல்லிடணும்ல. ஒரு விஷயம் நமக்கு புரிகிறது பாருங்க. அவர்கிட்ட போய் கேட்குறேன், சார் என் முன்னால் ஏதோ ஒன்று வைக்கிறாங்க சார், கொம்பு ஒன்று, அதுக்கு கொண்டெல்லாம் இருக்குது சார். அப்படிலாம் ஒன்றும் வைக்க மாட்டாங்களே மேடம்? டோன்ட் வரி. இல்லை மேடம், இல்லை சார், அது சொன்னாதான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. அவர் சீரியஸாக என்ன பார்க்குறாரு. எதை சொல்கிறீங்க? அது என்னமோ சொல்கிறாங்க சார், அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். நான் பேசினா அப்போ தான் சார் மற்றவங்களுக்கு கேட்குது. மைக், எஸ். எதுக்குமே டென்ஷன் ஆகாத மாவட்ட ஆட்சியர் டென்ஷன் ஆனார். 30 வருஷமாக பேசுகிற மைக்னா என்னன்னு தெரியல உனக்கு? ஒரு ப்ரொஃபஸர்னு நம்பி இந்த பெரிய கூட்டத்தை ஏற்பாடு. முட்டாள் பெண்ணே, மைக் என்றால் என்ன தெரிந்து கொள்ளவில்லை யாரே இதுவரைக்கும். முக்கால் நோட்டட்.
எலக்ட்ரான், குரோட்டான், புரோட்டான் என்னமோ சொல்லி கொடுத்தாரு. மைக் நான் தெரிஞ்சுக்கிடுச்சு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் புரியுதா பாருங்க. வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம்.